மறைந்த தேமுதிக தலைவரும் பிரபல நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திருவாடனை 4 ரோடு சந்திப்பு சாலையில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் பாலு தலைமையில் அதிமுக மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தேமுதிகவுடைய ஒன்றிய மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் தவமணி அவர்களை மற்றும் கேப்டனுடைய புகழாற்ற இப்படி ஒரு மனிதன் இந்த பூமியில் அரசியல் தலைவனை நான் பார்க்க முடியுமா என்று எண்ணுகிற அளவுக்கு அவர் திருவாடனை 4 ரோடு சந்திப்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவப்படத்திற்கு அனைத்து கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் ஒருவர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்திய சம்பவம் நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை 4 ரோடு சந்திப்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தேமுதிக ஒன்றிய செயலாளர் பாலு தலைமையில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் கேப்டன் விஜயகாந்த் தீவிர ரசிகர் பாண்டி மொட்டை அடித்தும், மாற்றுத்திறனாளி ரசிகர் ஒருவர் 3 சக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சலியும் செலுத்தினர். உனக்கு உண்ண உணவுக்கு உடுக்க உடைக்கு உறங்க இடத்துக்கு மட்டும் உனக்கு கருத்திய வந்தாமே நீ உழைச்சி சாப்பிடணும்னு சொன்னது. நாங்கள்லாம் அவரோடு போனால் படிக்கிற ஒரு மாவட்டமும் அவர் மூலமாக இருக்கிற தமிழ்நாடு ஒவ்வொரு மாவட்டமும் 50 பேரும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் டெல்லி அனுப்பினார். டெல்லி போய் இங்கே ட்ரைனிங் கொடுக்க சொன்னார். அங்கே சிவாங்கிறவர் இருந்தார். கோடிப்பாளையம் புடவை இதை எடுத்தவர் நம்ம ஒரு மாம்பே எல்லாம் இருந்து அந்த தொண்டர்களை அவரை ஒருத்தர் வளர்த்தோன்னா முதல்ல அவர் கேட்பார், நீ என்ன வேலை செய்கிற, உன் சைடு வருமானம் என்ன, அப்படி இரு நீ அதை கட்சி அங்கேருந்து திண்டு கிளம்பி சாப்பிடுவார். நான் கேட்குறேன், இப்படி எத்தனை வைப்பீங்க? நாங்கள் 9 பேர் இருக்கோம். அங்கே மாநில பொருளாளர் சுந்தராஜ் எல்லாம் மாநில நிர்வாகிகள். அவரை இழந்து வாடுற தேமுதிக கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக கழகத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே நீங்காத இடம்பெற்று இன்றைய தினம் அந்த கட்சியை சார்ந்த கட்சி தொண்டர்களுக்கும் அவர் நடித்த படங்களில் ரசிகர்களாக இருந்த ரசிகர்களையும் பொதுமக்களுக்கும் ஒரு பேரிழப்பை தந்துவிட்டு இன்று நேற்று இயற்கை இருக்கின்றார். கேப்டன் என்று சொன்னால் கேப்டனாகவே செயல்பட்டு இருக்கின்றார். ஏனென்றால் 2 தினங்களாக அந்த டிவியில் பேசுகிற அனைவருமே அவருடைய குணத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த மேடையில் பேசியிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுமே அவருடைய குணத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது இடது கைக்கு கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவோ செய்திகளை அவர் செஞ்சிருக்கார். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாங்கள் அம்மா அவர்கள் இறந்த போது அந்த இடத்தில் நான் அருகாமையில் இருந்து அந்த கூட்டத்தை நேரடியாக பார்த்தவன் நான். அதே போல எம்ஜிஆர் இறந்த போதும் செய்திகளை தாள்களில் தான் பார்த்திருக்கின்றோம். கலைஞர் இறந்த போதும் அந்த மாதிரி தான் பார்த்திருக்கின்றோம். இன்றைய டிவியில் பார்த்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அவர் இறந்துட்டாங்கன்னா எப்படி மக்கள் அதாவது அலையா அவங்களுடைய கல்யாண மகால் வச்சிருந்தாங்க. அவ்வளவு நெருக்கடி. அப்போ போன அனைத்து தலைவர்களும் போகும்போது அவ்வளோ நெருக்கடியாக இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவர் அங்கே எடப்பாடியார் போகும்போதும் சரி, முதல்வர் போகும்போதும் சரி, அவ்வளோ நெருக்கடியாக இருந்துச்சு. அதை மறுபடிக்கும் வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லி கோரிக்கை வச்சு அதை மாற்றி நைட்டு 6 மணிக்கு அங்கே கொண்டு சென்ற பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தோம்னா அலையா மக்கள் வெள்ளம் போகுது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் இடம்பெற்ற காரணத்தினால்தான் இந்த மக்கள் அந்த கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பொதுமக்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு
அவருடைய மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்காரு. அதாவது வள்ளல் என்று சொல்வார்கள், பாரி ஏழாவது வள்ளல் அப்படின்னு நம்மலாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி கட்சி சார்பாக பேசும்போது 8வது வள்ளல் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களையும் 9வது வள்ளல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், அதாவது நீங்கள் பசியோட வாழவனுக்கு சாப்பிடுன்னு சொன்னால் அதுவே நிறைஞ்சு அனைவரையுமே அவர் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட சொல்லியிருக்கோம்னா டிவிலையும் இந்த மேடைகளில் பேசுகிற பேச்சு தான் உண்மையான பேச்சுக்கள் தான் வெளியே வரும். அந்த அளவுக்கு அவருடைய உண்மையான செயல்பாடுகள் அவருடைய யாருக்கோ ஒருத்தருக்கு செஞ்சதா செய்தி இல்லை. அவரோட பயணம் பண்ண அனைவருமே அந்த சாப்பாடுகளை அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப பேர் காரில் போகும்போது டிரைவராக இருக்கிறபடி ஒரு சாப்பிட்ற இடத்துல கூட வித்தியாசம் பார்த்து சாப்பிட வைப்பாங்க. அது ஒரு சில இடங்கள் நம்மளாம் பார்ப்போம். அது தப்பான அணுகுமுறை. அது அதாவது அவருக்கு ஒரு டிரைவர் கார் ஓனராக போகிறவங்க அவருடைய டிரைவராக அவன் நல்லா சாப்பிட்டா தான் அவனை நல்லா பாதுகாப்பாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கின்ற அந்த உலகத்தில் அவர் பயணம் பண்ணுற போது அவரோடு இருக்கின்ற சக நடிகர்களும், அதாவது நேற்று சொன்ன நடிகர்கள் அவ்வளோ பேருமே அழுது சொன்ன விஷயமே அவர் போட்ட சாப்பாடு அன்னதானம், அதுதான் சிறப்பாக சொல்றாங்க. அவர் செஞ்ச உதவிகளை மக்கள் மறக்காம அவருக்கு அந்த அவருடைய 2 தொகுதியில் நின்றார். 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து இருந்தார். அந்த கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றார். எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களால் அந்த எதிர்கட்சி தலைவரை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் அது கொடுத்தாங்க. ஒரு சின்ன அவருடைய கூடுதலான ஆவேசமான பேச்சுக்களால் ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட்டதை தவிர இல்லை என்றால், அதாவது எப்படி எம்ஜிஆர் பெரிய தலைவராக இருந்தாரோ, கலைஞர் எப்படி பெரிய தலைவராக இருந்தாரோ, அம்மா எப்படி தலைவராக இருந்தாரோ, அதே போல இவரும் ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னும் மேலும் கூடுதலாக வரக்கூடிய சூழ்நிலைகளில் வருவதற்கு அவருடைய உடல்நிலை காரணம். அவருடைய சிறப்பான பணி செய்தாலும் அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்துக் கொடுக்காத காரணத்தினால் அவர் தற்போது உயிரிழந்து இந்த தேமுதிகவில் இருக்கின்ற தொண்டர்களுக்கும் அவர் நடித்த படங்களில் நடித்ததை வைத்து ரசிகர்களாக இருக்கின்ற மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் இறப்பு ஒரு பேரிழப்பாக இருக்கின்றது என்று அவருக்கு இரங்கல் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.